குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் உருவாக்கப்படும் விண்வெளி தொழில் பூங்கா பல்வேறு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பது மிகவும் தேவையானது என தெரிவித்தார். இதனால் தொழிற்சாலைகள் அதிகமாக வரும் என்பதால் வேலைவாய்ப்புகள் உருவாகி அந்த பகுதியே வளர்ச்சியடையும் என தெரிவித்தார். இஸ்ரோவின் அடுத்த முயற்சியாக ககன்யான் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதலில் ஆளில்லா விண்கலத்தை அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சிவன் தெரிவித்தார். விண்வெளி பூங்கான்னும் போது அதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் ஆகும்போது நிறைய ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி அந்த ஏரியாவே டெவலப் ஆகும். இஸ்ரோவோட அடுத்தடுத்த திட்டங்கள் எப்படி சார் இருக்குது? இஸ்ரோடைய அடுத்த திட்டங்கள் இனி இப்போது நம்ம ககன்யான் விடுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுறாங்க. அது அன்மேன்டு மிஷன், அது ஆளில்லா விண்கலத்தை முதல்ல அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது.